ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சால் காரா சட்னி, கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தடுக்காவும் பண்ணிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காரா சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதும் நம்ம எதுக்கு காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போடுறோன்னா அப்போ தான் இது ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ரெட் கலராக வரும். உங்களுக்கு இன்னும் டார்க் ரெட் வேணால் வெடிகை கூட போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கிறேன். நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சு அனியன் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை நல்லா வதங்கட்டும். நம்ம அனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் ஒரே ஒரு பிரிஞ்சால் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே பிரிஞ்சால் நம்ம கட் பண்ணால் தண்ணியில் போடணும் இமீடியட்டாக, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம், இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். நான் கம்மி குவான்டிட்டி செய்யறதுனால 1 பிரிஞ்சால் தான் போட்டிருக்கேன். 1 பிரிஞ்சால் 1 அனியன் போட்டிருக்கேன். பிரிஞ்சால் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது பிரிஞ்சால் காரா சட்னி. பிரிஞ்சால் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா பிரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நிறைய குட்டி பசங்களுக்கெல்லாம் பிரிஞ்சால் பிடிக்காது. அதனால இப்படி நம்ம ஆயிலில் நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி மாதிரி செஞ்சு காரா சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வதங்கின பிறகு நம்ம புளி போட்டுக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 2 டொமேட்டோ எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வதங்கட்டும். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கத்திரிக்காய் வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சீக்கிரமாக குக் ஆகிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இருக்கட்டும். சட்னி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடணும். டொமேட்டோ குவிக்காக ஸ்மாஷ் ஆகிடும். இன்னும் கூட கொஞ்சம் இது வதங்கட்டும். இது ஆயிலில் நம்மளுக்கு எவ்வளோ இது ஃப்ரை ஆகுதோ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம், அதுலேயே இது வெந்துடும். அதுக்கு நம்ம ஊற்றின தண்ணியிலே அது குக் ஆயிடுச்சு. இன் பிட்வீனில் நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அது இன்னும் சீக்கிரம் குக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கூட அது குக் ஆகட்டும். வதங்கிடுச்சு, ஆறட்டும். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பிரிஞ்சால் கூட பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. டொமேட்டோ ஸ்மாஷ் ஆயிடுச்சு. எல்லாம் வதங்கிடுச்சு. கூல் ஆகட்டும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வதக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக போடணும். இந்த சூட்லேயே அது அப்படியே லைட்டாக வதங்கிடும். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம காரா சட்னி நல்லா கூல் ஆயிடுச்சு, கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம்.
தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த டொமேட்டோவில் இருக்கிற மாய்ஸ்னஸ்ஸு போதும். நல்லா கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். காரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான ஒரு கோகோனட் சட்னி செஞ்சுக்கலாம். அது துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இது நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரிஞ்சால் காரா சட்னி பொட்டுக்கடலை போட்டு நம்ம ஒரு தேங்காய் சட்னி செஞ்சிட்டோம். இப்போ இதை தாளிச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கலர் தேங்காய் சட்னிக்கு ஒயிட்டாகவே இருக்கணும்னா கொத்தமல்லி போடணும்னு இல்லை. கொத்தமல்லி போடலைன்னா நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்கும். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு தடுக்கா பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதே தடுக்காவே நம்ம தேங்காய் சட்னியில் பிரிஞ்சால் காரா சட்னியில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சால் காரா சட்னி கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தடுக்காவும் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட நான் இட்லியோடு தான் காரா சட்னி கோகோனட் சட்னி நம்ம ரெடி பண்ணது சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சால் காரா சட்னி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி கூட. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சால் காரா சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரிஞ்சால் லைக் பண்ணாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரா சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கோகோனட் சட்னி, காரா சட்னி, கோகோனட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.